لا إله إلا الله. عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, வாராந்திர திருக்குர்ஆன் விரிவுரையில் நாம் தொடர்ந்து சூரத்துல் அன்ஃபாலுடைய 29வது வசனம் வரை நாம் கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு சூரத்துல் அன்ஃபால் 30வது வசனம், வயது யம்குரு பிக்கல்லதீன கஃபரு லியுஸ்பிதூக அவ் யக்துலூக அவ் யுஹ்ரிஜூக. நபியே, நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்களுக்கு எதிராக உங்களை நிராகரித்தவர்கள் காஃபிர்கள் எல்லாம் சூழ்ச்சி செய்து நினைத்து பாருங்கள். லியுஸ்பிதூக, உங்களை சிறைப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். அவ யக்துலூக, அல்லது உங்களை கொலை செய்து விட வேண்டும். அவ யுஹ்ரிஜூக, அல்லது உங்களை நாட்டை விட்டு வெளியேற்றிவிட வேண்டும், நாடு கடத்த வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் உமக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். வயம்குருவன, அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள். வயம்குருல்லாஹ், இன்னும் அல்லாஹும் சூழ்ச்சி செய்தான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன், அல்லாஹ் தான் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மிக சிறந்தவன் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தை முடிக்கிறான். ஆயத்துடைய சுருக்கமான கருத்து என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களுடைய அந்த இஸ்லாத்தை தடை செய்ய வேண்டும், முன்னோர்கள் மூதாதையர்களுடைய வழிமுறைகளுக்கெல்லாம் எதிராக, சிலை வணக்கத்திற்கு எதிராக இவர் போராடுகிறார், புதிதாக ஒரு மார்க்கத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார், அல்லாஹை மட்டுமே வணங்குகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் நம்முடைய மூதாதையர்கள் தெய்வங்களை எல்லாம் இவர் திட்டுகிறார்கள். இப்படியெல்லாம் அந்த காஃபிர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்திய பொழுது பலவிதமான சிக்கல்களை கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை ஏற்ற நாளிலிருந்து இஸ்லாத்தை வெளியே சொன்ன நாள் முதல் அவர்களுக்கான அத்துணைய தொந்தரவும் ஆரம்பமாகிவிட்டது. எந்தளவு அவர்களை போற்றினார்களோ புகழ்ந்தார்களோ அந்த அளவிற்கு காஃபிர்களெல்லாம் திட்ட ஆரம்பித்து விட்டார்கள். ஏன் ஒரே சபையிலேயே மாறியதை நாம் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஹையை அறிவிப்பதற்காக வேண்டி, அல்லாஹ் மட்டுமே வணங்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி எல்லா மக்களையும் ஒரு மலைக்கு மேலே நின்று ஒன்று சேர்த்து கூப்பிட்டாங்க இல்லையா? முதல்ல ஒரு மலைக்கு மேலே நின்று எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க, எல்லாம் வாங்க அப்படின்னு. இப்போ எல்லாம் வந்து கூட்டிட்டாங்க. அப்போ சொன்னாங்க, இந்த மலைக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய படை உங்களை தாக்க வருகிறது அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னாங்க. நீங்கள் சொல்லிட்டா நம்புவோம். ஏன்னா நீங்கள் இத்தனை வருஷம் எங்கள்கிட்ட வாழ்ந்தது ஒரு பொய் கூட சொல்லாதவங்க, சாதிக் அல் அமீன், உண்மை மட்டுமே பேசக்கூடியவர்கள், நேர்மையானவர்கள். இது உங்களுக்கு நீங்கள் வைத்து கொண்ட பெயர் அல்ல, நாங்கள் உங்களுக்கு வைத்த பெயர் இப்படின்னு எல்லா மக்களும் எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லாமல் புகழ்ந்தாங்க. நீங்கள் சொல்லி நம்பாமல் என்ன செய்ய போகிறோம், அப்படியே நம்பிடுவோம் அப்படின்னாங்க. அப்போ தான் சொன்னாங்க, ஓரிரை கொள்கை எடுத்து சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் வணங்கிட்டு இருக்க தெய்வம் எல்லாம் பொய் அப்படின்னு அந்த அவங்க விஷயத்தை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அதே சபையே மாறி போச்சு. தபல்லக், உங்களுக்கு நாசம் உண்டாவதாக, அடிஹாதா ஜமாஅத்தனா, இதுக்காண்டா ஒன்று சேர்த்தியா எங்களையா அப்படின்ட்டு முதல்ல அபூ லஹப் வார்த்தையை விட்டான். இப்போ எதுக்குன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த பெயர் அந்த சபையிலே மாறிடுச்சு. ரொம்ப நாள்லாம் எடுத்துக்கல, அதே செகண்டே அதே சபையிலேயே அவங்களுடைய பெயர் மாறிடுச்சு. அல்லாஹ் இதுக்கெல்லாம் பழி வாங்கிட்டு அது வேறு விஷயம்.
ஆனாலும் மக்களுடைய பார்வை அப்படி தான் இருந்துச்சு. என்றைக்குமே அப்படி தானே, ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஜால்ரா போடுற வரைக்கும் நம்ம நல்ல ஆள். என்னைக்கு அவங்க தப்பை எடுத்து சொல்லிட்டீங்களோ அன்னையிலேருந்து நம்ம விரோதியாகி போயிடுவோம். அவங்க செய்கிற தப்பை கண்டுக்காமல் விட்டுட்டோம்னா நல்ல மனுஷன். வீட்லேயும் எப்படி தான், மனைவியாகட்டும் குடும்பத்தினராகட்டும் எந்த விஷயத்துலையும் அவங்க செய்கிற தவறுக்கு உடன் போயிட்டீங்கன்னா நீங்கள் குட் பர்சன். அவங்கள எதாவது எதிர்த்து ஒன்று பேசிட்டீங்கன்னா நமக்கு இல்லாத இட்டுக்கட்டெல்லாம் வந்துட்டு தான் இருக்கும். இவருக்கு ஒரு மாதிரி அப்படி தான் சுற்றுவார், இவருக்கு யாரையாவது சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இப்போ மனிதனுடைய இயல்பு அதுதான். அவங்களுக்கு ஜால்ரா போடுற வரைக்கும் தான் நல்லவங்க. அதை எதிர்த்து பேசுகிறப்ப நம்ம தீவிரம் அவருக்கு தெரியும். அப்படி தான் மார்க்கத்தை சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கடுமையான முறையில் திட்டினாங்க. இப்படி ஆரம்பம். இதுக்கப்புறம் அதை சொன்னோம்னா பல நாட்கள் ஆகிற அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான துன்பத்தில் ஆட்படுத்தப்பட்டாங்க. எதுக்கு? நீங்கள் சொல்கிற அந்த கொள்கையை விட்டுருங்க, அல்லாஹ் ஒருவன் தான் கொள்கையை விட்டுருங்க, இனிமேல் சொல்ல வேண்டாம், அதுக்கு என்ன டீல் வேணாலும் பேசிக்கலாம், என்ன வேணும் கேளுங்க, என்ன டீல் வேணாலும் பேசிக்கலாம் அப்படின்னாங்க. எதுக்குமே ஒத்து வரல. இதெல்லாம் விரிவாக சொல்கிறதுக்கான நேர காலம் இல்லை. அதுக்கான பல விளக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதுக்கு முன்னாடி பல ஆடிகளும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எவ்வளோ நடந்துமே எதுக்காக நடந்துச்சு? தீனை விட்டுருங்க, இதை சொல்கிறத விட்டுருங்க, நீங்கள் உங்களோட நிப்பாட்டிக்குங்க, இதை முதல்ல சொல்லாது. என்னை சொல்ல 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 மக்கள்லாம் எங்கிட்ட இருந்து விலகி விலகி உங்களை ஈமான் கொண்டுகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக பலவிதமான டார்ச்சல் கொடுத்து பார்த்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டலை. இறுதியாக எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்தாங்க. அதை தான் இந்த ஆயத்தை பேசுவதுன்ட்டு தப்சீர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. எல்லாம் ஒன்று சேர்றாங்க. என்னதான்ப்பா செய்யலாம்? தாரு நதுவா, அது அவங்க அந்த சங்கங்கள் உட்கார்ற அந்த ஒரு இடம். அதாவது காஃபிர்கள்லாம் சேர்ந்து உட்காந்து ஒரு சபை பேசணும் அப்படின்னா அந்த இடத்துல உட்காந்து பேசுவாங்க. உட்காந்து பேசுகிறாங்க. என்ன தான் செய்யலாம்? இந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒன்றுமே செய்ய முடியலையே, எதை செஞ்சாலும் ஒரு ஒட்டு ஒதுக்கி பார்த்தாச்சு, அவருக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தாச்சு, பைத்தியக்காரன் சொல்லி பார்த்தாச்சு, சூனியக்காரன் சொல்லி பார்த்தாச்சு, எவ்வளவோ அடித்து பார்த்தாச்சு, ஒட்டக குடலை தூக்கி போட்டாச்சு. அதான் சொன்னவளையா, பட்டியல் போட்டவனா பல நாட்கள் பேசலாம். அவங்க டார்ச்சல் அங்கே பண்ண டார்ச்சரில் பார்த்தோம்னா பல நாட்கள் குடும்ப ரீதியாக வந்து பார்த்த ஊரை விட்டு ஒதுக்கி எந்த விதமான உணவும் இல்லாமலும் வாட்டி வதக்கி பார்த்தாச்சு. என்ன செய்யுதுன்றது, என்ன செய்யலாம் அப்படின்னப்ப தான் அவன் ஆலோசனை செய்கிறப்ப தான் எல்லாம் உட்காந்து மக்கத்து காப்பீர்கள் எல்லாம் தலைவர்லாம் உட்காந்து ஆலோசனை செய்கிறாங்க. என்ன செய்யலாம், இதோடு அதுக்கு முடிவு கட்டணும், என்ன செய்யலாம் அப்படின்றப்ப தான் இப்படி பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு பெரிய ஆள் வரார். யார் அப்படி? நீங்கள் யாருன்னு கேட்குறப்ப, நான் நஜிது தேசத்துலேருந்து வரேன், சவுதியில் உள்ள ஒரு தேசம் நஜிது தேசம், நான் நஜிதுலேருந்து வரேன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். அவர் யாருன்னு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சிட்டாங்க. அவன் இப்லீஸ். இப்லீஸு அந்த மஷூராவுக்கு கலந்துக்கிறான். அந்த மஷூராவில் இப்லீஸுடைய தோற்றம்லாம் ஒரு வயசான ஒரு கம்பீரமான அந்த தோற்றத்தில், அதுவும் ஹதீஸ் வருது, ஷைஹல் ஜலீல், வயதானவர்கள் கம்பீரமானவர். ஏன்னா அப்படி இருந்தால் தான் அந்த சபையில் பேச்சு எடுபடும். வயதானவராக இருந்து பலகீனமாக இருந்தால் கூட பெருசுன்னு தள்ளிடுவாங்க. அப்போ வயசுலேயும் மூத்தவர் ஆளு கம்பீரமாக வக்காரத்தான் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு தோற்றத்தில் கம்பீரமாக ஒரு உள்ள வரப்போ, யாருப்பா நீ? நான் இந்த மாதிரி நஜத் தேசத்துலேருந்து வரேன், நீங்கள் இது முக்கியமான விஷயம் பேசுகிறீங்க கேள்விப்பட்டேன், நானும் உங்களுக்கு பல ஆலோசனை கொடுக்கலாம், நான் ரொம்ப அறிவாளி, நிறைய ஆலோசனை கொடுப்பேன் அப்படின்னு உள்ள வராங்க. உள்ள அந்த பல பேர் பல ஆலோசனை சொல்கிறாங்க. அதில் முதல் ஆலோசனை ஒரு சிலர்கள் சொல்கிறாங்க இல்லை அப்படின்னா, இவங்க வந்து இஹ்பிசுஃபி வசாக்கின், வீட்டில் என்ன செஞ்சிடலாம், ஒரு தனி வீட்டில் போட்டு கட்டி வச்சு அப்படியே வீட்டு சிறை பிடிச்சிடலாம். இவர் அப்படியே வீட்டிலே கட்டி போட்டுட்டு அப்படியே அவர் என்ன செய்யட்டும், பௌத்தா போயிட்டோம் அப்படி சொல்லி ஒரு ஆள் ஆலோசனை சொல்கிறாங்க. இப்போ இப்லீஸ் இவன் மனுஷ தோட்டத்தை வந்திருக்கிறான் இல்லையா, இவன் சொல்கிறான், வல்லாஹி மா ஹாதாலக்கும் ரஇ, கிடையாது, இது நல்ல யோசனை கிடையாது. ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் என்ன நடக்கும்னு. அவன் சொல்கிறான், அவருடைய ரப்பு அவருக்கு உதவி செஞ்சு காப்பாற்றி விட்டுருவான் எப்படியாச்சும். எத்தனை நாள் நீங்கள் அழிக்க முடிச்சா? இல்லை, அவங்களுடைய ரப்பு கண்டிப்பாக காப்பாற்றி விட்டுட்டு அந்த விஷயம் பின்னாடி வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுடைய தோடர்கள் அவங்கள சும்மா விட மாட்டார். அதனால் இது நல்ல ஆலோசனை இல்லை அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் அது சரிதான் அப்படின்னா. இப்போ இன்னொரு ஆள் ஆலோசனை சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, அஹ்ரிஜூஹு மின் பைனி அதுஹுரிக்கும் தஸ்தரீஹு மின்ஹு, ஊரை விட்டு வெளியேற்றிடலாமே, அவரை ஊரை விட்டும் வெளியேற்றிடலாமே. அப்போ அவர் பாட்டுக்கு போயிடுவார், அவருடைய கொள்கை இது நமக்கு அதுக்குப்படாது.
அப்போ அந்த சைத்தான் சொன்னா, மனசு தோட்டத்தில் சைத்தான் சொன்னா, மாஹாதா லக்கும் பிறகு, இது நல்ல யோசனை கிடையாது, நல்லா தெரிஞ்சு. ஏன் தெரியுமா? அவருடைய அந்த பேச்சை அலம் தர ஹலாவத்த கௌலிஹி வ தலாவத் லிசானிஹி வஹதல் குலூபி மா தஸ்மஉ மின் ஹதீஸிஹி. நீங்கள் அவருடைய பேச்சை கேட்குறீங்க, அவர் ஓதுறதை கேட்குறீங்க, அப்படி கேட்டு உங்கள் மனசு மாறிச்சா இல்லையா? அவன் தெரிஞ்சு வச்சிருக்கிறான். நம்ம அதுதானே வரலாறு. குர்ஆனை யாருமே கேட்கக்கூடாதுன்னு அபூஜகளுக்கு ஊருக்கே உத்தரவிட்டான். இவன் விடிய விடிய உட்காந்து கேட்டான். நைட்டு எல்லாம் தூங்கினதுக்கப்புறம் நபிசுல்லா சகோதர குர்ஆனை நபிக்கும் தெரியாமல் ஊருக்கும் தெரியாமல் இருட்டாக இருக்கிற காரணத்தினால செவுத்துக்கு வந்துச்சு நின்று விடிய விடிய கேட்டான். விடிஞ்சதுக்கப்புறம் விடிய விடிய கேட்டான். டைமே கணக்கில் விடிஞ்சிருச்சாமா பார்த்துக்குங்க. அந்த வெளிச்சத்தில் பார்த்தா அபூஜகள் மாதிரி இன்னும் 4 தலைவர்கள் இருக்கிறாங்க. யாருக்கு ஒரு ஆள் தெரியாமல் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் சைத்தான் வச்சு தான் சொல்கிறான், அவங்க ஓதுறது எந்த அளவுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்தும் நீ நல்லாவே உங்களுக்கு தெரியும். அவர் பேச்சு மனமாற்றத்தை ஏற்படுத்திடும், அவர் ஓதுறது மனமாற்றத்தை ஏற்படுத்திடும். அவர் வேற ஊருக்கு அனுப்பினீங்கன்னா அங்கே உள்ள மக்களை நல்லா ஓதி பேசி கவர் பண்ணி உங்களுக்கு எதிராக மிகப்பெரிய கூட்டத்தை திரட்டி கொண்டு வந்து உங்களையும் அழிச்சிருவார். அதனால் அது செய்யாதீங்க அப்படின்னு அதாவது அவங்களுக்கு நல்ல ஆலோசனையை கொடுக்குறான். அப்போ ஆமாம், இது ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. சைத்தான் வேலையை கரெக்டாக பார்ப்பான். அதே மாதிரி சரி, மூணாவதா அபூஜஹல் சொல்கிறான், இவன் சைத்தானுக்கெல்லாம் பெரிய சைத்தான். இவன் ஒரு ஆலோசனை சொல்கிறான். என்ன அப்படின்னா, நஹுது மின் குல்லி கபீலத்தின் குலாமன் ஷாம்பன் வசீத்தன் நகுதன். அதாவது நம்ம ஊரில் உள்ள ஒவ்வொரு கோத்திரத்தார்கிட்ட ஒரு வாலிபரை நம்ம தேர்ந்தெடுத்துருவோம். ஒரு கோத்திரத்தாருக்கு ஒரு வாலிபர் வாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நல்ல தடகாத்திரமாக சுறுசுறுப்பான ஒரு நல்ல வாலிபரை தேர்ந்தெடுத்துருவோம். எல்லாத்துட்டையும் ஒரு வாள் ஒன்று கொடுத்துருவோம். எல்லாமே சேர்ந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரே நேரத்தில் போட்டுருணும், தனித்தனியாக கிடையாது. இப்படி இருக்கிறப்ப குறைஷ் வம்சத்தார் யார் கொலை செய்துன்னு கேட்பாங்க. இப்போ ஊர் ஃபுல்லாக சேர்ந்தா கொலை செஞ்சோம் அப்படின்னா அவங்க நம்மகிட்ட போருக்கு வர்றதுக்கு பயந்துடுவாங்க. ஆஹா, இவ்வளோ ஊரே சேர்ந்து தான் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்ட்டு யார் மேலே தனிப்பட்ட பழி விழுவாது அப்படின்னா. அப்போ சைத்தானே ஆச்சரியப்பட்டான், நமக்கே அப்பனா இருப்பாங்க போல அப்படின்ட்டு சைத்தானே ஆச்சரியத்தை சொல்கிறான், ஆதா வல்லாஹி அர்ரஹீம், இதுதான்ப்பா வெரி குட். யார்? சைத்தானே அவனை பாராட்டான்னு எவ்வளோ பேர் சைத்தாரமான பாருங்களேன். இதுதான் நல்ல ஒரு ஆலோசனை அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி இந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட உத்தரவு கொடுத்துட்டாங்க, இன்றைக்கி இரவு வந்து எப்பயும் நீங்கள் தூங்குற இடத்துல தூங்காதீங்க, வேறு இடத்துல தூங்குங்க. ஏன்னா இப்படி ஒரு பிளான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சொல்லிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சரி வேறு இடத்துல இப்போ தூங்குறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு பார்த்தா அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துருச்சு, நீங்கள் புறப்பட்டு மதீனாவுக்கு போயிடுங்க அப்படின்னு உத்தரவு வந்துருச்சு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும், அவங்க பல அமானித பொருட்களை வாங்கி வச்சுருந்தாங்க. இப்போ அடிரதியில் அவங்கள கூப்பிட்டு உள்ளே படுக்க வச்சுட்டு நீங்கள் விடிகிற வரைக்கும் இங்கே இருங்க, விடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துட்டையும் உங்கள் இந்த பொருளெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு பின்ன நாளைக்கு அப்புறம் பின்னாடி நம்மளை வந்து சந்திச்சுக்கிங்க அப்படின்னு வார்த்தையை சொல்லி துவா செஞ்சாங்க. அதை வந்து தஃப்சீரில் எழுதுறப்ப சொல்கிறாங்க, நம் அலா ஃபிராஷி, நான் என்னுடைய அந்த விருப்பை மீது தூங்குங்கள். ஹதரமி சார்ந்த அந்த பச்சை போர்வையை போத்திட்டு படுத்து தூங்குங்க. ஃபனம், நீங்கள் தூங்குங்க. ஃபைன்னஹு ல யஹ்லுஸ இலைக ஷைஉன் தக்ரஹு மின்கும், உங்களுக்கு எந்த இடையூறு ஏற்படாதுன்ட்டாங்க. அப்போ அடியதில் அவங்கள பற்றி பின்னாடி கேட்கப்பட்டப்ப சொல்லுது, அந்த இரவு எப்படிப்பட்ட இரவு, எல்லா எதிரிகளும் வீட்டை சுற்றி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லா வாலிபர்களும் கையில் கத்தி வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொலை செய்கிறதுக்கு. அப்படிப்பட்ட அந்த நாளில் உங்களுக்கு பகரமாக நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகரமாக உள்ளே தூங்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நம்மளை அந்த இடத்துல வச்சு பாருங்களேன், வெளியே ஃபுல்லாக கத்தி வச்சு ஏந்திக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போன்ட்டு நம்மளை ஒரு ஆள் உள்ள வச்சுட்டு பாய் கொஞ்சம் உள்ளே இருங்க, நீங்கள் விடிஞ்சு வாங்க, எங்கே வர்றது அப்படிம்பார் அவரு. சரி போங்க அப்படின்ட்டு, அவ்வளோதான், வேற என்ன செய்ய முடியும். ஒரு அஜித்து பேர் சொல்ல வரும்ல, விளையாட்டு சொல்கிறாங்க, எங்கே போனோன்னா எல்லாம் வெளியே பார்க்கும்போது தான் கண்ணியம் சிலாமணிக்குங்கிறாங்க. ஒரு பஸ்ஸில் ஏறினா திருப்பிட்டு போயிடுறாங்க, இடம் கெட்டுருவாரோன்ட்டு அப்படின்னு. பஸ்ஸில் நம்மளும் ஏறுறோம், நம்மளை பார்த்து சலான் சொன்ன வந்து நபரும் ஏறுறாரு, குறை சொல்ல வரல, ஒரு சம்பவத்தை அப்படி சொல்கிறாரு. ஊர் ஃபுல்லாக சலான் சொல்கிறாங்க, நம்மளை பஸ்ஸில் பார்த்தோன்னா சலான் சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்னா அவர் உட்காந்துருக்கிறார், நம்ம நின்றுட்டு இருக்கிறோம், பார்த்து சலான் சொல்லிட்டா இடம் கொடுக்கணுமே அப்படின்ட்டு திருப்பிக்கிறாங்க அப்படின்ட்டு விளையாட்டாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இப்படி போட்டு ஒரு இடத்துல உயிருக்கு பகரமாக இன்னொரு உயிர் உள்ளே இருக்கணும் அப்படின்றப்ப அதுதான் ஈமான்ட்டாங்க. இதை வச்சு பல படிப்பினைகள் பெரியார்கள் சொல்லி தராங்க.
ஒன்று வேற யாரையும் விட்டு வைக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல ரொம்ப அற்புதமான முறையில் செயல்பட்டுருக்கிறாங்க. வேற ஒரு சஹாபி விட்டுருந்தா கூட என்ன இருக்கும் பாரு, அவங்க குடும்பத்தோடு எல்லாம் சேஃபு, வேற யாரை மாட்டி விட்டு போயிடுவான்னு பேர் வந்துடும். ஆனால் தன்னுடைய சொந்த மருமகனை விட்டு வச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா இப்படி பல விதமாக அதை ஒரு சம்பவத்தில் பல படிப்பினை எடுக்கிறாங்க. அது வேற விஷயம். இப்போ இப்படி அவங்கள படுக்க வச்சுட்டு அவங்க சொன்னாங்க, என் வாழ்க்கையிலே அன்னைக்கு மாதிரி நிம்மதியாக தூங்குறது இல்லைன்ட்டாங்க. காரணம் 2. அவங்க சொன்னப்போ சொன்னாங்க, உனக்கு எந்த இடையூறும் ஏற்படாது, என்னை சந்திப்பேன்னு சொல்லிட்டாங்களே, நபி வார்த்தை கண்டிப்பாக பொய்யாகாது. நபி வார்த்தை கண்டிப்பாக பொய்யாகாது. இதை வச்சு நமக்கு பல உபதேசங்கள் எழுதுவாங்க. எத்தனை விஷயத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. நீங்கள் இப்படி நாவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நான் சொர்க்கத்துக்கு பொறுப்பேற்றுக்கிறேன்ட்டாங்க. விவாதத்தை கைவிடுங்கள், பொய் பேசாதீர்கள், இப்படியெல்லாம் பலவிதமான வாக்குறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த வாக்குறுதி எந்த அளவுக்கு நாம் நம்புகிறோம் அப்படின்னு பல படிப்பினைகள் நமக்கு எழுதி காமிக்கிறாங்க. அது இல்லை, அவங்க வீட்டை சுற்றி எதிரிகள் நிற்கிறாங்க, ஆனாலும் நிம்மதியே. நபி வாயில ஒரு வார்த்தை வந்துருச்சு, என்ன, நீ எனக்கு கண்டிப்பாக சந்திப்ப, உனக்கு எந்த இடம் ஏற்படாதுன்ட்டாங்க. அதனால் அன்னைக்கு மாதிரி என்னைக்கு தூங்குறது இல்லைன்ட்டாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியே வந்தாங்க, எதிரிகள்லாம் நிற்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரியும், ஒரு பிடி மண்ணை எடுத்து யாசின் சூராவில் 9 ஆயத்து, யாசீன் உல் குர்ஆனில் ஹக்கீம் இன்னக லமினல் முர்சலீன், அப்படியே வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வமின் கல்பிஹிம் சத்தன் ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன். அந்த ஆயத்துக்கு அர்த்தமே அதுதான். அதாவது அவங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் பார்க்க முடியாத மாதிரி தடை ஏற்படுத்தி விட்டோம், அப்படி தான் அந்த ஆயத்துக்கு அர்த்தமே. இந்த 9 ஆயத்து ஊதி மல்ல ஊதி சும்மா அப்படி சும்மா விசிறி விட்டாங்க. இங்கே எல்லாம் முடிச்சு தான் இருக்கிறான் வெட்டுறதுக்கு, ஆனால் தூங்கிட்டான். இதுக்கு நல்ல ஒரு விளக்கமா அல்லாமா சதீத் அவங்க சென்னையில் அடையார் இமாம் இருக்காங்க இல்லையா, அவங்க இது ஒரு தடவை பயானில் சொன்னபோது சொன்ன ஞாபகம் இருக்குது, எப்படி தூங்கினாங்க அப்படின்ட்டு. சுபுகு தொலையை நாம் தூங்குற மாதிரிட்டாங்க. சுபுகு தொலையில் அஜத் ஓதிட்டு இருக்கும்போது அப்படியே நின்றுட்டே தூங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லும் போது அந்த மாதிரி நின்றுக்கிட்டு தான் இருக்கிறான், ஆனால் அவன் என்ன செய்ய முடியல, வெட்ட முடியல. அவன் அப்படியே தூங்கிட்டான். அந்த இடத்துல எல்லாம் அவங்களுக்கு ஒரு தூக்கத்தை, அதாவது தூக்குங்கிறத விட அவங்க பார்வையெல்லாம் மறைச்சிட்டான், ஒன்றுமே தெரியல. ஆனால் ஆள் உஷாராக இருக்கிறான், எப்போ வருவாருன்ட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாட்டு அழகாக இறங்கி போயிட்டாங்க. அபூபக்கர் எல்லாம் அவங்கள கூட்டிகிட்டு அவங்க போயிட்டாங்க. இது இப்போ ஒரு வரலாறுகள் தொடரும். எதுக்கு சொல்கிறோம்னா, இந்த இடம் தான் முக்கியம். அவங்க ஒரு சூழ்ச்சி செஞ்சாங்க, என்னான்ட்டு, பல மசூராக்கு மத்தியில் உங்களை எல்லா வாடுகளிலும் சேர்ந்து கொலை செய்யலாம் அப்படின்னு சூழ்ச்சி செஞ்சாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சூழ்ச்சி செஞ்சான், அவங்களுடைய சூழ்ச்சிக்கெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சியால அவன் கண்ணு மணியே தப்பிக்க வச்சான். அவங்க இல்லாதப்ப தப்பிக்க வச்சிருக்கலாம்ல, எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கு இல்லையா. அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அப்படியே மேலே தூக்கின மாதிரி அப்படியே மேலே தூக்கிட்டு போய் வேற இடத்துல போட முடியுது அல்லாவுக்கு. அல்லாவால் எல்லாமே முடியும் இல்லையா. அல்ல எதிரிகளை வேற எங்கேயாச்சும் அவங்கள மௌத்தாக்கிட்டு அப்படி எதையாச்சும் ஒன்று நடந்திருக்கணும் இல்லையா. இப்போ சண்டை நடந்து நீ பார்த்துக்கிட்டே இரு, அதுதான் உன் கண்ணு, இதுதான் என்னுடைய பவர். அல்லாஹ் சொல்றான், மனிதனுடைய கண்ணுக்கு அல்லாஹ்வுடைய குதிரத்தை வழங்குற சக்தி கிடையாது. அல்லாஹ்வுடைய குதிரத்து வந்துருச்சுன்னா நீ நினைக்கலாம் நான் தான் பெரிய அறிவாளி, நான் தான் மிகப்பெரிய அறிவாளி நினைக்கலாம். அல்லாஹ் குதிரத்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது. இதனுடைய தொடர்ச்சியில் சொல்லும் போது கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, விடிஞ்சு பார்த்தா அழுதி இல்லை, அவங்க தான் உள்ள படுத்திருக்கிறாங்க. எங்கப்பா முகமது, எனக்கு தெரியாது, நைட்டே கிளம்பிட்டாங்க, எனக்கு தெரியாதுன்ட்டாங்க. அப்படியா அவங்களுடைய இந்த காலடியை தொடர்ந்து, ஒட்டகத்தின் காலடியை தொடர்ந்து போறாங்க. சாதாரண ஆள் போகல, அந்த காலடி துறையில் தேர்ச்சி பெற்ற ஒரு வல்லுநர் போகிறார். அந்த காலடியை வச்சு யார் எங்க போயிருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிற அந்த வல்லுநரும் கூட போறார். அவர் கரெக்டா அக்யூரேட்டா சொல்றார். சரியா போய் தவறு கோயில போய் நின்னாரு, அங்க போய் நின்றார். இதுக்கு மேல போகலன்ட்டார், இதுக்கு மேல போக வாய்ப்பு இல்லைன்ட்டார். ஆனா அதே நேரத்துக்கு அந்த குகையில குனிஞ்சு பார்த்தோம்னா சிறந்தை வலை கட்டிருக்கு, புறா முட்டை போட்டிருக்கு. இதுதான் மனிதனுடைய அறிவு. அவ்வளோ பெரிய வல்லுநர், எந்த படிப்பறிவு இல்லாத காலகட்டத்தில் காலடி தடத்தை வைத்தே கண்டுபிடிக்கிற வல்லுநர் உறுதியா சொல்றார். ஆனா அறிவு தோத்து போகிறது எங்க, ரப்புக்கு முன்னாடி தோத்துருச்சு. அவ்வளோ வல்லுநர் பாராட்டலாம், ஏன்னா படிப்பறிவு இல்லாத காலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு ஆராய்ச்சியாளர் இருந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் அறிவாளியாக இருந்தாலும் ரப்புக்கு முன்னாடி ஒன்றுத்துக்கு இல்லை. அவர் யோசிக்கிறார், எப்படிப்பா உள்ள போயிரு, இதுவரை தான் வந்து இதுக்கு மேலே போகிறேன்னு சொல்றாரு. ஆனால் இதுக்குள்ள இருக்கிற வாய்ப்பு இல்லை, ஏன்னா சிலந்தி வலை இருக்குது, புறா முட்டை போட்டிருக்கு. அதுதான் அல்லாஹ். அவன் எதுக்குன்னா அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏற்பாடுல அவனுக்கு கிடையாது. நம்ம சாதாரணமாக அப்படி தூக்கி போட்டு அவன் நினைச்சான் அப்படின்னு
நம்மளை எப்படி வேணாலும் காப்பாற்றுவோம். இதுதான் அடிதில் அவங்க வந்து பின்னாடி ஒரு தடவை சொல்கிறப்ப சொல்கிறாங்க, அல்லாஹுடைய சூழ்ச்சி ரொம்ப பயங்கரமானது, பயந்துக்கணும். அல்லாஹ் அந்த உலகத்தில் ஒன்று கொடுக்குறான் அப்படின்னா நீங்கள் அதை வச்சு பெருமை வந்துக்க கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நல்லா இருக்கீங்களா, அல்ஹம்துலில்லாஹ், பரக்கத்தான் இருக்கு ஹஜ்ரத். எதுக்கு பேர்? நல்லா வீடு பங்களா காருன்னு பரக்கத்தான் இருக்கு ஹஜ்ரத், எல்லாம் நினைச்சு வைக்கிட்டோம். ஆனால் அடிதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மன் உஸ்ஸிஅ அலைஹி ஃபீ துனியாஹு, யாருக்கு இந்த துனியா தாராளமாக கொடுக்கப்பட்டதோ, நிறைய வீடு காரு பங்களா எல்லாமே நிறைய சொத்துக்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்னா, வலம் யஅலம், அவர் அறிந்து கொள்ளவில்லை, அன்னஹு மக்ரும் பிஹி, அது அவருக்கான சூழ்ச்சி அப்படின்னு யார் அறிந்து கொள்ளவில்லையோ, ஃபஹுவ மஹ்தூஉன் ஃபீ அக்லிஹி, அவர் அறிவின் விஷயத்தில் ஏமாற்றப்பட்டு விட்டார். இப்போ எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா பயப்படணும். ஆஹா, ரப்பு இவ்வளோ கொடுக்குறான், என்னைக்கு எங்கே கவுக்க போகிறானோ தெரியல அப்படின்னு நமக்கு தெரியும். அல்லாஹ் கொடுக்குறான்னா ஒன்று நல்லது இபாதத் செஞ்சுக்கிட்டு இருந்தால் கொடுத்தா நிலைக்கும். நேர்மையான வியாபாரம் செய்கிறோம், அது பொருளாதாரம் வருதுன்னா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்ம வியாபாரத்தை கபூல் செஞ்சுக்கிட்டான். நம்ம வியாபாரம் செய்கிறோம், நேர்மையான முறையில் செய்கிறோம், எந்த விதமான வட்டி லஞ்சம் எதுவுமே இல்லை, கரெக்டாக தொழுகிறோம், அல்லாஹ்க்கு பயந்து நடக்கிறோம். அப்போ ஒரு செல்வம் வருது, அது அல்லாஹ் கொடுக்கறது. அது சோதனையாகவும் கொடுப்பான். எதுக்கு? இப்போ வணங்குறியா, சொத்து வந்த உடனே என்ன செய்யறேன்னு பார்ப்போம் அப்படின்னு நல்லா சோதனையாகவும் கொடுப்பான், கிஃப்டாகவும் கொடுப்பான். அதுவே நீங்கள் செய்யறதுன்னா ஹராமான தொழில், வட்டி கூட்டி சம்பாதிக்கிறது, உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் டாப் 1 இது ரொம்ப ஈஸியாக பணக்காரராகிற வழியில் ஒன்று, டாப் 1 வட்டி கூட்டி சம்பாதிக்கிறது. இப்படி ஹராமான தொழில் செய்கிறோம், பயங்கரமான வருமானம் வருது, பயப்பொண்ணுங்கிறாங்க. எது எல்லாம் ஆஹா, நமக்கு ரப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். உங்களுக்கு தண்டனை வந்துருச்சு, சரி அல்லாஹ் என்னுடைய பாவத்துக்கு தண்டனை கொடுத்துறான்னு திருந்தணும். அதுவே பத்தியா நான் வட்டிக்கு விடுறேன், எனக்கு என்ன குறை ஏற்பட்டு போச்சு, நான் எல்லா தப்பும் செய்தானே செய்கிறேன், தொழுக மாட்டேங்கிறேன், நான் மது இருந்துக்கிட்டு தான் இருக்கிறேன், எல்லா பாவமும் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், எனக்கு சொத்து வருது, என்ன குறைஞ்சி போச்சு அப்படின்னு இருக்காத. அறிவு புத்தி பேதளிச்சு போச்சுன்னாங்க. அது எல்லாம் உன்னுடைய பாவத்தோடு இருந்து உனக்கு சொத்து அதிகமாகதா, கண்டிப்பாக அது அழிவில் கொண்டு போய் விட்டுரும். இதை உணர்ந்து கொள் என்றாகிறது இல்லாமல் அவர்கள். அப்போ சூழ்ச்சி அப்படிங்கிறது இந்த உலக மக்களும் செய்வார்கள், அல்லாஹும் செய்வான். அல்லாஹ்வுடைய சூழ்ச்சிக்கும் நமக்கு சூழ்ச்சிக்கு என்ன வித்தியாசம்? நாம் பிறரை கவிழ்க்க வேண்டும் என்று பார்ப்போம், அல்லாஹ் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று பார்ப்பான். சூழ்ச்சி என்ற வார்த்தை உங்களுக்கு மாறியாக இருந்தால் உதவி என்ற வார்த்தையை வைத்துக் கொள்ளலாம். அல்லாஹ் செய்கிறது உதவி, நாம் செய்கிற சூழ்ச்சிக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான். இந்த சூழ்ச்சி அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு தவறு. என்ன அப்படின்னா, சூழ்ச்சியை முதல்ல செஞ்சது சைத்தான். யாருக்கு எதிராக? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எதிராக செஞ்சான். இவரால் தானே நம்ம சொர்க்கத்துட்டு வெளியேற்றப்பட்டோம் அப்படின்ட்டு அன்னைக்கு வெளியே வந்தான். அதனால தான் இன்றைக்கும் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், சூழ்ச்சி செய்கிற அத்தனை பேர் சைத்தானுடைய வாரிசாக தான் இருப்பான். எப்படி? பிறருடைய வியாபாரத்தை எப்படி கெடுக்கலாம், பிறருடைய நன்பெயரை எப்படி கெடுக்கலாம், பிற எப்படி அவர் பதவியிலிருந்து எப்படி கீழே இறக்கலாம், அவர் மேலே இட்டு கட்டினா கீழே இறக்க முடியும். இப்போலாம் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கில் எப்படி அவரை பதவி வந்து கீழே இறக்கி விடலாம், எதையாச்சும் நோண்டு பழைய கதை ஒன்று இருக்கும், அல்லது ஏதாவது தோண்டி அவர் இறக்கி விடணும் நோக்கத்துக்காக வேண்டிய அல்லாஹ் ரசூலுக்காண்டி செஞ்சால் அது வேறு விஷயம். அவரை தாழ்த்திருக்கிறதுக்காண்டி சூழ்ச்சி செய்கிறது, வியாபாரத்தை நட்டப்படுத்தி விடுறது, சமுதாயத்தை நல்லவர்களை இவர் என்ன எல்லாம் இவரையும் மதிக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு எதிராக எதையாச்சும் ஒன்று கிளப்பி விடுறது, இப்படி குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் சூழ்ச்சி செஞ்சு பிரித்து வைக்கிறது. இது என்ன இந்த ஜோடி நல்லா இருக்குது, நம்ம நல்லா வாழ முடியலையே, அண்ணன் தம்பி சேர்ந்து இருப்பாங்க, அவங்களுக்கு மத்தியில் சூழ்ச்சி ஏற்படுத்தி விடுறது, ஜமாத்தாருக்கு மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி சூழ்ச்சி செய்ய, இப்படியே சூழ்ச்சி செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கு முன்மாதிரி சைத்தானுடைய வாரிசுகள் தான் சூழ்ச்சியை செய்வார்கள். அல்லாஹ் அதை சொல்லுகிற பொழுது, வல்லதீன எம்குருன ஸய்யிஆத்தி லஹும் அதாபுன் ஷதீதுன் வ மக்ரு உலாயிக ஹுவ யபூர், யார் தீய காரியங்களுக்காக சூழ்ச்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது, அவர்களுடைய சூழ்ச்சி எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வலா யஹீகுல் மக்ரு ஸய்யிஉ இல்லா பி அஹ்லிஹி, சூழ்ச்சி செய்யக்கூடியவனுக்கு அந்த சூழ்ச்சி அவனுக்கே தான் பலிக்குன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றப்ப, ஒரு பந்தையை தூக்கி எறிகிற பொழுது திருப்பி நம்மகிட்ட வர மாதிரி நீ ஒரு சூழ்ச்சியை செய்தால் அது உனக்கு தான் வரும். அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை அது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, வகது மக்கரு மக்கரகும் வைந்தல்லாஹி மக்கருகும் வைன்கான மக்கருகும் நீ தசூல மின்ஹுல் ஜிபால்,
அந்த எதிரிகளும் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கிறான். ஆனால் எதிரிகள் செய்கிற சூழ்ச்சி இருக்கிறதே, பிறருக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்கிற சூழ்ச்சி இருக்கிறதே, அது மலை போன்று இருந்தாலும் அது ஒன்றும் பலிக்காது, தகுதிபுரியாகி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த சூழ்ச்சியுடைய பட்டியல் தான் இன்றைக்கும் நாம் அரசாங்க ரீதியாக பார்க்கிறோம் அல்லது இயக்க ரீதியாக பார்க்கிறோம். இஸ்லாமியர்களுக்கு எதிரான சூழ்ச்சி நடக்கதான செய்யுது. அவனுடைய எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே இஸ்லாமியர்களை எப்படி அழிக்கலாம், சிறுபான்மையின மக்களை எப்படி அழிக்கலாம் என்பதாக நமக்கு எதிரான சூழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. எப்ப சைத்தான் ஆரம்பிச்சு வச்ச வேலையை இன்னைக்கும் நமக்கு எதிரான சூழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அதுல முக்கியமானது மீடியா அப்படி ஆரம்பிச்சது. யூடியூப், ஃபேஸ்புக்கில் ஆரம்பித்த நோக்கம் என்ன அப்படின்னா, நம்மை பற்றியான தவறான கருத்துக்களை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். இஸ்லாமியர்களா, அவர்கள் இப்படிப்பட்டவர்கள் படத்தில் காமிக்கிறது. ஒரு நம்ம பேர் சொல்ல விரும்பலை, நேற்றுக்குள்ளே ஒரு போஸ்ட்டில் போட்டான், நமக்கு இந்திய இராணுவத்தின் மீதான மதிப்பையும் தேசப்பற்றையும் அதிகரித்த ஒரு நடிகர் அப்படின்னு சமீபத்தில் இறந்து போன நடிகர் படத்தை போட்டிருந்தான். அதுக்கு கீழே கமெண்ட் போட்டிருக்கிறான், முஸ்லீம்களை தீவிரவாதி என அடையாளப்படுத்துறது இவன் தான் அப்படின்னு போட்டிருக்கான். ஏன்னா அவர் படத்துல ஃபுல்லா தீவிரவாதி அழிப்பாரு, தீவிரவாதி முஸ்லீமா இருப்பார். அப்போ அது அவருக்கு அந்த பெருமை. அதனால இதை நம்ம புகழ வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா முஸ்லீம் அப்படின்னாலே தீவிரவாதின்னு காட்டின ஒரே ஆள் அவரு தான். நம்ம இறந்து போற திட்ட விருப்பலை. எதுக்குன்னா மீடியாக்கள் எதுக்கு உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றோம். படத்துல காமிச்சதனுடைய விளைவு இன்னைக்கு நம்ம எங்க பார்த்தாலும் தீவிரவாதின்னு கேட்கிறானா இல்லையா, விளையாட்டுக்கு நான் சொல்றானா இல்லையா. இன்றைக்கு வரைக்கும் தீவிரவாதி அப்படின்னாலே அவனு ஒரு குழந்தையினுடைய மனசுல தோன்ற உருவம் ஜுப்பாவும் தாடியும் தப்பி தான். இதை கொடுத்தது யாரு? மீடியா. அது நடிகன் அப்போ இருக்கட்டும், இது கொடுத்தது மீடியா. இப்படிதான் மீடியாவை பயன்படுத்துறாங்க. நான் ஜுமால சொன்ன மாதிரி இனிமேல் ஆயுத சண்டை, கத்தி சண்டைலாம் வராது. தாக்குதல் இப்படிதான் நடைபெறும். நம்மை பற்றியான தவறான கருத்து மோதல்கள் ஏற்படுத்தி விட்டு நமக்கு சுற்றி உள்ளவர்களை நம்மை விட்டு விலகரிக்க செஞ்சிருவாங்க. இப்படி அவங்க வெற்றி கண்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை, அந்த சூழ்ச்சியிலும் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி. நம்மாலும் நிறைய பேர் என்ன செஞ்சுட்டாங்க, யூடியூப்ல இஸ்லாத்தை பற்றியான கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, நிறைய பயானுகளை போட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்களுக்கு எதிரான முறையில் இப்படி நம்ம அங்கே என்ன செய்கிறோம், சூழ்ச்சிகள் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இப்போ இந்த சூழ்ச்சிகளிலிருந்து நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? முன்னோர்கள் கடைபிடித்த நடைமுறைகள். நம்ம எல்லா நபிமார்களுக்கு எதிரான சூழ்ச்சி செய்யப்பட்டுச்சு. உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நெருப்பு கொண்டதை தூக்கி போட்டாங்க. மிகப்பெரிய நெருப்பு கொண்டோம். அந்த நெருப்புக்கு அளவே கிடையாது. அதுக்கு நேராக மேலே எதுவுமே பறக்க முடியாது, கருகி போயிடும். அந்த அளவுக்கு நெருப்பு குண்டோம். ஊரே சேர்ந்து அவன் அரசனோடு சேர்ந்து சூழ்ச்சி செஞ்சு நெருப்பு குண்டத்தை தூக்கி போட்டாங்க. அல்லாஹ் என்ன சூழ்ச்சி செஞ்சான்? நம்ம இங்கே செஞ்சு சொன்ன மாதிரி நபிசுல்லாஸை காப்பாற்றின மாதிரி அங்கே என்ன செஞ்சான்? அந்த நெருப்பு குண்டத்தில் வச்சு சூழ்ச்சி செஞ்சுட்டான், உதவி செஞ்சுட்டான். அவன் நினைச்சிருந்தா ஒரு மிகப்பெரிய ஒரு சுனாமி போன்ற வெள்ளத்தை ஏற்படுத்தி நெருப்பு அணைச்சிருக்க முடியும் தானே. மிகப்பெரிய மலையை கொடுத்து ஒரு நீரிடியை கொடுத்து அழிச்சிருக்க முடியும் தானே. அல்லது அந்த பலகை நவர முடியாமல் வெயிட்டாங்கி இருக்கு, பல வழி இருக்கு. ஆனால் அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி அப்படிதான் இருக்கும். உன்னுடைய அறிவையே அது மாத்திரும். நம்ம அறிவை யோசிக்க விட இதான் காரணம் கிடைச்சிடும். மழை வந்துருச்சுப்பா, அடிச்சிருச்சுப்பான்ட்டு இல்லை, நீ போற நெருப்புலே போய் விழுவு போ, நான் என்னன்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னா. இந்த சூழ்ச்சியுடைய கடைசி தான் தஜ்ஜால் நம்மகிட்ட அப்படிதான் கேட்பான்னு சொல்லி ஹதீஸில் வருது இல்லையா? இது நரகம், இது சொர்க்கம். அவன் சொல்லுவான் நரகன்ட்டு. ஆனால் அந்த சூழ்ச்சியே நாம இப்படி விழுந்தோம், அதாவது அவனுடைய நரகத்தில் நாம் விழுந்தோன்னு அல்லாஹ் சொர்க்கமா மாற்றி கொடுத்துருவான். இதுதான் நம்ம கேள்விப்பட்ட விஷயம். அதே மாதிரி தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இப்படி சூழ்ச்சி செய்தான் அப்படின்னு பார்க்குறோம். சத்தாத் அவன் மிகப்பெரிய சொர்க்கத்தை கட்டினான். ரொம்ப உலகத்தில் உள்ள எல்லா கலை வல்லுநர்களையும் கூட்டி சொர்க்கத்தை கட்டிட்டான். அவன் பெரிய சூழ்ச்சி. இதுக்கு குர்ஆன் ஹதீஸ்க்கு எதிராக செயல்படணும், நபிக்கு எதிராக செயல்படணும், அல்லாஹ்வுக்கு எதிராக நம்ம சொர்க்கத்தை கட்டி காட்டணும். ஆனால் அவனை சொர்க்கங்கிறாங்க, சொர்க்கத்தை நான் கட்டி காட்டுறேன் அப்படின்னு கட்டலாம். என்ன நடந்துச்சு? உள்ள போக முடியலையே. அவன் சொர்க்கம் இதெல்லாம் ஃபினிஷிங், சொர்க்கத்தை கட்டி முடிச்சாச்சு. உள்ள கால் எடுத்து வைக்கிறப்ப மலக்கும் போது தூக்கிட்டு போயிட்டாங்க, முடிச்சு போச்சு. இதுதான் அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி. புரிஞ்சுங்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி இப்படி தான் இருக்கும், கட்டி அனுபவிக்கிறதுக்கு இல்லையே. அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி என்பது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். இப்போ இப்படி தான் நம்ம நபிமார்களுக்கு எல்லாம் உதவி செஞ்ச யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எதிராக சகோதரர்கள் சூழ்ச்சி செஞ்சாங்க. பொறாமைப்பட்டு கிணத்துல தூக்கி போட்டாங்க. அல்லாஹ் ஒரு உதவி செஞ்சா, சூழ்ச்சி செஞ்சா என்னான்ட்டு அந்த குழந்தையை காப்பாற்றி, இந்த குழந்தைய நீ தூக்கிறீங்க,
இந்த குழந்தை காலில் விழ செய்கிறேன் அப்படின்ட்டு பின்னாடி அந்த குழந்தைய மிகப்பெரிய அரசன் ஆக்கி மறுபடியும் வர வச்சானா இல்லை, இதுதான் அல்லாவுடைய சூழ்ச்சி. மனிதர்களுடைய சூழ்ச்சி வந்து அது அவ்வளோ ஒன்றுத்துக்கு இல்லாத அளவுக்கு தான் அல்லாவுடைய உதவி இருக்கும். அல்லாவுடைய சூழ்ச்சிங்கிறது அல்லாவுடைய உதவி இப்படி தான் வரும். அல்லாவுடைய உதவி வந்துச்சுன்னா அது உலகத்தையே மாற்றிடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எதிராக அழிக்கணும் அப்படின்னா ஃபிரௌன் என்ன செஞ்சா, உலகத்துள்ள எல்லா சூனியக்காரரையும் கூப்பிட்டான். எது கூப்பிட்டான்? எல்லா சூனியக்காரரும் வாப்பா, மூசா ஏதோ சூனியம் செய்கிறார், வா நம்ம சூனியம் செஞ்சு அவரை உட்கார வச்சிடலாம் அப்படின்னு கூப்பிட்டான். ஆனால் என்னாச்சு, வந்தவங்கலாம் தோத்து போய் ஆமன்னா ரப்பி ஹாரோட மூசான்ட்டாங்க. வந்தவங்க மூசாவை எதிர்க்கிறதுக்காண்டி வந்தாங்க, இஸ்லாத்தை அழிக்கிறதுக்கு வந்தவங்க அல்லாஹ் ஒரு சின்ன சூழ்ச்சி செஞ்சு அப்படியே எல்லாம் அதே சபையிலேயே மாறிட்டாங்க. ஆமன்னா ரப்பி ஹாரோட மூசா, ஹாரோனுடைய மூசாவுடைய ரப்பை கொண்டு ஈமான் கொண்டு வந்துட்டான் அத்தனை சூனியர்களும். அப்ப இவனுடைய சூழ்ச்சியை வச்சு அல்லாஹ் ஒரு சூழ்ச்சி செஞ்சு எல்லாத்தையும் இஸ்லாம். சாதாரண ஈமான் அல்ல. ஃபிரௌன் மிரட்டுறான், மாறுகை வாங்கிறேன் பார்த்துக்கின்னு மிரட்டுறான். உனக்கு என்ன, நீ என்ன கொலை செஞ்சாலும் சரிதான் போடான்ட்டாங்க. அந்த செகண்ட்ல வந்து உறுதி பார்த்தீங்களா? இப்போ நாம காலகாலமாக முஸ்லீமா இருக்கணும், நமக்கே அந்த உறுதி வருமானு தெரியாது. அந்த வரைக்கும் சூரியக்காரராக இருந்தவங்க அந்த செகண்டுக்கு நீ கொலை செஞ்சாலும் பரவாயில்லன்ட்டாங்க இல்லையா? நம்ம அதே மாதிரி ஒரு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் நபிசுல்லாஹுக்கு இடைப்பட்ட ஒரு காலத்தில் ஒரு ஹதீஸ் நபிசுல்லாஹு சொன்ன ஒரு மிகப்பெரிய வரலாறு நம்ம சுருக்கமாக பார்ப்போம். ஒரு அரசன் இருக்கிறான். அரசனுடைய காலத்தில் ஒரு சூனியக்காரன் இருக்கிறான். இந்த சூனியக்காரனுக்கு வயசாகிற காலத்தில் சொல்கிறான், எனக்கு வயசாயிடுச்சு, என்னைக்கு ஒரு நாள் நான் போனாலும் போயிடுவேன், அதனால் உங்கள் நாட்டில் உள்ள ஒரு சின்ன பையனை அனுப்பி வைங்க, நான் அவனுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்துட்றேன் அப்படின்னு உடனே ஒரு நல்ல ஒரு டேலண்டான ஒரு பர்சன் ஒரு பையனை சூனியை கற்றுக்கிறதுக்காண்டி அனுப்பி வைக்கிறான். அரசன் அனுப்பி வைக்கிறான். சூனியத்தை கற்றுக்கிறதுக்காண்டி போகிற வரையில் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வேதத்தை ஒரு பாதிரியார் கற்றுக்கொண்டிருக்கிறார், கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆலி மன்ற மாதிரி அன்னைக்கு அவர் மார்க்க அறிஞர் கற்றுக் கொடுத்துருக்கிற பொழுது இந்த சிறு பையன் பார்க்குறாப்புல இதை பார்த்தவொன்னே இது நல்லா தான் தெரியுது, இது சூனியத்தை விட இந்த இல்மு நல்ல இல்மா தெரியுது. அன்னைக்கு இஸ்லாம் அதுதான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வரதுக்கு முன்னாடி முஸ்லீம் அப்படின்னா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த இஞ்சியில் ஈமான் கொண்டவங்க தான் உண்மையான முஸ்லீம். அப்போ அவருக்கு இங்கே எங்கேயும் பார்க்குறாரு, மனசில் இங்கே தான் அழைப்பாயுது. அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே போகிறப்ப ஒரு பாதையில் மிகப்பெரிய விலங்கு ஒன்று நிற்கிது, மக்களை அச்சுறுத்துற மாதிரி. ஒரு டெஸ்ட் செஞ்சார், ஒரு கல்லை தூக்கி போடுறேன், இந்த ராஹிப் இந்த பாதிரியார் சொல்கிறது தான் உண்மை அப்படின்னா இந்த கல்லுலேயே அந்த ஜீவராசி செத்துடணும் அப்படின்னு கல்லை தூக்கி எறிகிறாரு. அதே மாதிரி என்ன ஆயிடுச்சு, செத்துடுச்சு. அப்போ இவர் உறுதி பண்ணிக்கிட்டாரு, சூனியக்காரன் போய் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த வேதத்தை கற்றுக்கக்கூடிய இந்த ஆலிம் தான், இந்த மார்க்க அறிஞர் தான் உரிமை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். இப்படியே நாட்கள் செலுது. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அற்புதமாகிய பிறவி குருடை குணப்படுத்துகிறாரு, குஷ்ட நோயை குணப்படுத்துகிறாரு. இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு செஞ்சிட்டு இருக்கிறாரு. இவர் பியூர் முஸ்லீமா, இவர் ஆலிம் ஆயிட்டார். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் அந்த அரசர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மந்திரிக்கு பிறவி குருடு. ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க, ஒரு சின்ன பையன் மந்திரிக்கிறான், அதாவது அவர் கை வச்சு தடவுறான், சரியாக போயிடுது, போய் பாருங்க அப்படின்னோடனே அதே மாதிரி பார்க்குறாங்க, பிறவி குருடு சரியாக போகுது. என்ன பண்ண விசாரிச்சப்ப இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்கிறான். அரசர் சூனியக்கத்தை அனுப்பி வச்சாரு, அதெல்லாம் பொய், இதுதான் உண்மை, அவர் அரசர் வழிகேட்டில் இருக்கிறார் அப்படின்ற விஷயத்த சொல்கிறான். இப்போ இதெல்லாம் நடக்கிறப்ப அந்த அரசர் இப்போ இந்த மந்திரி என்ன செய்யற, மறுநாள் சபைக்கு போகிறாரு, கண்ணு தெரிகிற மாதிரி. எப்படி பார்வை வந்துச்சு, எவ்வளோ மறைச்சி பார்க்குறாரு, மறைக்க முடியல, அடி தாங்க முடியும், உண்மையை சொல்லிட்டார். நம்ம ஒரு பையனை சூனியக்கத்துக்கு அனுப்பி வச்சோம்ல, அந்த பையன்தான் இன்னைக்கு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறான். அப்படியா, சூனியத்தில் எவ்வளோ முன்னேறிட்டான், நான் பரவாயில்லையே அப்படின்னு கூப்பிட்டு விடுறாரு. அவன் முன்னாடி பார்த்தா உள்ளதை சொல்லிட்டான், இந்த மாதிரி நீ சொன்னது, நீ இருக்கிறதெல்லாம் பொய், நீ அதனால் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் அந்த அறிஞர் சொல்கிறது தான் உண்மைன்னு அந்த அறிஞரையும் போட்டு விட்டாச்சு. அந்த அறிஞரையும் அவரையும் எவ்வளவோ சொல்லி ஒரு நீண்ட வரலாறு, அவரை போட்டு ரெண்டாக அறுத்து கொடுமை பண்ணி இந்த பையனை கேட்குற, உண்மையை சொல்லு, நான் தானே அவன் கடவுள், நீலாம் கிடையாதுன்னு சொல்லி அவனை அழிக்கிறதுக்கு அவனே கடலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. கடலுக்கு போய் மலைக்கு ஃபஸ்ட்டு அனுப்பி வைக்கிறாங்க, மலையில் போய் உருட்டி விட்டுருக்கன்ட்டு. அங்கே போனால் எல்லாத்தையும் உருட்டி ஊர் வந்துட்டார். அல்லாஹ்வுடைய உதவி, அதான் அல்லாஹ்வுடைய சூழ்ச்சிங்கிறது. அதே மாதிரி சரி கடலில் போய் மூளை கடிச்சிருக்கன்ட்டு போனால் எல்லாத்தையும் மூளை கடிச்சிட்டு இவர் இங்கே வந்துட்டார், இந்த சின்ன பையன் இங்கே வந்துட்டார். அப்புறம் கொலை செய்ய முடியலையே அப்படின்ட்டு அப்போ ஒரு சூழ்ச்சி செய்கிறார், அப்போ ஒரு வேலை செய்கிறார். என்னன்னா, நீ என்னை கொல்லணும் அப்படின்னா எல்லா மக்களையும் ஒன்று கூட்டிட்டு அம்பு இருந்து என்னை கொல்லணும். சும்மா அம்பு எறியக்கூடாது, ஒரு வார்த்தையை சொல்லணும், பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், இந்த சிறுவனுடைய ரப்பினுடைய பெயரை கொண்டு நான் அம்பு எறிகிறேன்
அப்படின்னு சொல்லு, அம்பு எறி, அப்படாதான் நான் மௌத்தா போவேன்னு சொல்கிறார். சரி, இவனை என்ன பண்ணி கொல்ல முடியல அப்படிங்கிறதுக்கானே அதே மாதிரி எல்லா மக்களையும் ஒன்று கூட்டி பிஸ்மில்லாஹி ரப்பில் குலாம், இந்த சிறுவனுடைய ரப்பினுடைய பெயரை கொண்டு அம்பு எறிகிறேன் அப்படின்னு அந்த அம்பு எரிஞ்ச உடனே அவர் நெத்தியில் பட்டுச்சு, கையை வச்சு ரெடி வஃபாத் ஆகிட்டார். இது ஒரு விஷயம். இதுதான் இந்த இடத்துல நடந்த சூழ்ச்சி. என்ன அப்படின்னா, இதை பார்த்து கொண்டிருந்த மக்கள்லாம் ஈமான் கொண்டுட்டாங்க. ஏன்னா ஒன்னால கொல்ல முடியல, அல்லாவுடைய பெயர் சொல்லதுக்கு அப்புறம் தானே கொல்ல முடிஞ்சிச்சு. இதுதான் அவருடைய சூழ்ச்சி, இதுதான் அல்லாவுடைய சூழ்ச்சி. இப்படி தான் இருக்கும். அவன் மிகப்பெரிய ஏற்பாடுலாம் பண்ண, என்னென்னமோ கூட்டலாம், வேலையாவல. அல்லாஹ் சின்ன அவனுடைய பவரை காமிச்சான், எல்லா மக்களும் ஈமான் கொண்டுட்டாங்க. மிகப்பெரிய நெருப்பு குண்டத்தை மூட்டி யார் யாரெல்லாம் அந்த அல்லாவை ஈமான் கொள்றீங்களோ அவங்கெல்லாம் நெருப்பில் தூக்கி போடுவேன், என்ன ஈமான் கொள்ற காப்பாற்றுவேன்னா ஒரு ஆள் கூட மாறலையே. எல்லாமே நான் நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அந்த சிறுவனுடைய ரப்பு தான் உண்மை. ஏன்னா ஒன்னால கொல்ல முடியல, அல்லாவுடைய பெயர் சொன்னதுக்கு அப்புறம் தானே கொல்ல செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு யாருமே ஈமான விடலை. ஒரே ஒரு அம்மா கை குழந்தை இருக்கிறதுக்காண்டி யோசிச்சு அந்த கை குழந்தை பேசிச்சாமா, ஏமா அல்லாவுக்காண்டி உயிரை விடுற விடுமா அப்படின்ற மாதிரியான வாசகத்தை சொன்னிச்சு அப்படின்ட்டு நம்ம ஹதீஸில் தெளிவான ஹதீஸில் பார்க்குறோம். எதுக்கு சொல்கிறோன்னா, அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய உதவி, அல்ல மனுஷனுடைய சூழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு மனிதனை கவிப்பதற்கான, அவனை தாழ்த்துவதற்கான சூழ்ச்சி. இது இன்னைக்கு நமக்கான சூழ்ச்சியும் இவ்வளோதான் நடைபெறுகிறது. அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி வந்துருச்சு அப்படின்னா அதை யாராலையும் அதுக்கு எதிராக செயல்பட முடியாது. இதுதான் ஒவ்வொரு முஸ்லீமும் முஃமினும் உள்ளத்தில் வைக்க வேண்டும். இந்த விஷயத்தை எவ்வளோ பெரிய ஆட்சியாளர் வந்தாலும் சரிதான், நாம் பல மேடைகளில் பல ஆலிம்கள் சொன்ன விஷயம்தான். திரும்ப 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 எத்தனை முறை கொடி ஆட்சியாளர் வந்தாலும் சரிதான், சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சியாளர் ரப்பு இருக்கிறான். அதனால் ஆட்சியாளருக்காக வேண்டி நம்ம பயப்படுறதோ, ஐயோ மறுபடியும் வந்துட்டு அவ்வளவுதான் அதை வந்து சொல்லக்கூடாது. நாங்கள் ஃபிரௌனையே பார்த்த சமுதாயம், ஃபிரௌனையே பார்த்த சமுதாயம், அல்லாஹ் என்ன செய்யணுமோ செய்வான். நீ எத்தனை தடவை வந்தாலும் சரிதான், வரக்கூடாதுன்னு துவா கேட்குற, அது வேற விஷயம். வந்தால் எங்களுக்கு இந்த ஈமானில் எந்த குறையும் ஏற்பட்டுறாது. ஏன்னா உனக்கு மேலே மிகப்பெரிய சூழ்ச்சியான ரப்பு இருக்கிறான். உனக்கு மேலே மிகப்பெரிய ஃபிரௌனெல்லாம் இந்த சமுதாய பார்த்து எல்லா அழிவை பார்த்துட்டு வந்துருச்சு. நீலாம் அவனோட பெரிய கொடூரக்காரெல்லாம் கிடையாது. அதனால் முஸ்லீம் ரொம்ப பயப்பட தேவையில்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான். அதுக்காண்டி இவனுக்கு எதிராக இவனுக்கு ஓட்டு போட்டால் தான் ஜெயிப்போன்ட்டு அவனுக்கு முழுக்க முழுக்க அவனையே பெரிய கடவுளவுக்கு உயர்த்து வைக்கிறது, கடவுளுக்கு உயர்த்து வைக்கிறது. நம்ம இங்கே இஸ்லாமிய அந்த சுன்னத்துக்களை பின்பற்றணும், அப்படி பின்பற்றிருப்பான்னு ஆதாரம் கேட்குறான், செய்ய மாட்டேங்கிறான். ஆனால் அந்த கட்சியில் உள்ள கரை வீட்டு கட்டுறதுக்கும் அதுக்கு கூடுங்கிறான். அது வந்து இறங்கி வேலை செய்கிறாப்புல. நம்ம ஆலிம்களை பார்த்தா சலான் சொல்ல யோசிக்கிறான், அவனை பார்த்தா தங்க வரப்பே டயரில் கீழே எங்கே விழுந்துடுறான். அப்போ யோசிக்கிற இல்லையா, ஒரு சபைக்கு ஒரு ஆலிமும் போகிறோம், ஆசீர்வாதியும் போகிறோம் அப்படின்னா ஆலிம்கள் வாங்க 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 நம்மளை தான் வாங்க வாங்கன்னு சொல்கிறாரு. பார்த்தா நவரு கட்சத்துக்கு பின்னாடி அவனை வாங்க வாங்குகிறான். எந்த ஒரு இடத்துலையுமே கண்ணியம் கொடுக்குறான். எதுக்குன்னா காரணம் என்ன சொல்கிறான், பின்னாடி விசாரித்தப்ப நமக்கு வந்து இவர் நம்ம எதிரிக்கு எதிராக இவரு தான் வந்து நமக்கு சப்போர்ட்டாக நிற்கிறார். அப்படிலாம் தேவையில்லை, நமக்கு அல்லாஹ் இருக்கிறான். அப்போ ஈமானை இழந்து விடக்கூடாது, எத்தனை எதிரிகள் வந்தாலும் சரிதான் என்பதை இந்த ஆயத்தை நமக்கு உணர்த்துகிறது. பத்ர் போரின் சமயத்திலையும் ஹிஜ்ரத்தின் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அல்லாஹ் உதவி செய்த அந்த உதவியைப் போல இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். வாஹ தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية ورزقنا الجنة يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين. والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.